ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொருட்காட்சி போன வீடியோ தான் இது. கோயம்புத்தூர்னாலே மணிக்கூண்டு கோணியம்மன் தான் எல்லாருக்கும் அதிகமா ஞாபகம் வரும். மணிக்கூண்டு கோணியம்னு அவ்வளவு அழகா செட் பண்ணியிருந்தாங்க. இது டிபார்ட்மெண்ட் வைஸா ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொன்னு வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அவங்கவுங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுல நாங்க மெயினா பார்த்தது என்னன்னா மீன் பார்த்தோங்க. அப்புறம் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல், அதுக்கப்புறம் கால்நடை வளர்ப்பு, அதுக்கப்புறம் அக்ரி ரிலேட்டடா பார்த்தேங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம். இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு ஸ்பெஷலா கைவினை பொருட்கள் நிறைய வச்சிருந்தாங்க. அது பார்க்க அவ்வளவு அழகா இருந்தது. நான் ஒவ்வொன்றும் எடுத்து பார்த்துட்டு தான் வந்தேன். விளையாட்டுத்துறை பார்த்தோன்னே எங்க வீட்டுல 2 ஆளுமே விளையாட்டு பிள்ளையா மாறிட்டாங்க. அவர் பால் எடுத்து விளையாடிட்டு இருந்தாருங்க. இவன் கேரம் போர்டுல இந்த காயினெல்லாம் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போயிடலாங்கம்மா அப்படின்னு சொல்லி பாக்கெட்ல போட்டு இருந்தானுங்க. அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறதுனால நான் வெளியில இருந்து எதுவுமே வாங்கி கொடுத்துட்டீங்க. வீட்டுல இருந்து கொண்டு போனதே சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா ஐஸ்கிரீம் மட்டும் கொஞ்சம் ஓரியாட்டம் நடந்துச்சுங்க. அப்புறம் அவங்க அப்பா சமாளிச்சு கூட்டிட்டு வந்தாரு. பொருட்காட்சி போயிட்டு பர்ச்சேசிங் இல்லாம வந்தா நல்லா இருக்குங்களா? அதனால போய் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஆர்த்திக்கு மட்டும் டாய்ஸ் 2 3 வாங்கிட்டு வந்தாங்க. நோவெல் பக்கத்துல பாண்டா நின்னுட்டு இருந்ததுங்க. அதை பார்த்துட்டு ஆர்த்திக் ரொம்பவுமே பயந்துட்டான். அவங்க அப்பா என்னதான் பக்கத்துல கூட்டிட்டு போய் கை கொடுக்க அது பண்ண இது பண்ண அதுவும் இவங்கிட்ட விளையாட வருது. ஆனா பயந்துட்டே நின்னுட்டு இருந்தான். நான் போய் பக்கத்துல கை கொடுக்க அது என்னை மதிக்கவே இல்லைங்க. அப்படியே ராட்டினம் சுத்துற இடத்துக்கு வந்தாச்சுங்க. பார்க்க எல்லாமே கண்கொள்ளா காட்சியா இருந்தது. ஆனா என்ன பக்கத்துல போகலாம் எனக்கு ரொம்ப பயம். அதுவும் அந்த ஃபுல்லா சுத்தி வரும் பாத்தீங்களா, அதை பார்த்துட்டு அவ்வளவுதான் எனக்கே உயிர் பயமா இருந்தது. அவர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா, எப்படிதான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அப்புறம் கடைசியா இந்த ட்ரெயின்ல மட்டும் ஆத்விக் தனியா உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்தேன். அதுல எனக்குதான் உட்கார பயமா இருந்தது. ஆத்விக் அவ்வளவு ஜாலியா வந்துட்டு இருந்தான். கோடை விடுமுறை நமக்கு ரொம்ப கொஞ்சம் குதூகலமாவே போச்சுங்க. ஹாஸ்பிட்டல் விசேஷம் சொல்லி சரி எங்கேயுமே கூப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு தான் பொருட்காட்சி போயிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போட்டாங்கன்னா கூட்டிட்டு போவான் ஆத்விக்க. ஆனா இந்த முறை ஆத்விக்கோட எக்ஸைட்மெண்ட்டும் அவன் பாக்குற விஷயமும் அவனோட கண்ணோட்டமும் கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சுதுங்க. குழந்தைங்க வளர வளர அவங்களோட கண்ணோட்டம் மாறுதுங்கிறத நான் இப்பதான் நோட் பண்றேன். நெக்ஸ்ட் விளாக்ல பாக்கலாங்க. பை.